வணக்கம் நேயர்களே, எல்லோருக்கும் அன்பார்ந்த மாலை வணக்கம். இன்றைய தினம் நம் சந்தைகளை பார்க்கும் பொழுது ஈக்விட்டி பெஞ்ச்மார்க் இண்டெக்ஸஸ் ஒரு ரெக்கவர்ட் இன்டு த பாசிட்டிவ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லலாம். கடைசி ஒரு மணி நேரத்தில் இது கிட்டத்தட்ட 8 நாட்களாக பார்த்தோம்னா மார்க்கெட் ஒரு தோல்வியை சந்தித்து கொண்டிருந்தது. இன்றைய தினம் நிஃப்டி ஸ்லைட்லி எண்டட் ஹையர். ஸோ கிட்டத்தட்ட 1% ஏறி 250 பாயிண்ட் இன்ட்ராடே லோலேருந்து அதிகரித்திருக்கிறது. இதுமாரி சென்செக்ஸும் பார்த்தோன்னா 72 புள்ளிகளுக்கு மேலே ஏறி இருக்கிறது இன்றைய தினத்தினுடைய லோவில் இருந்து. இந்த ரெக்கவரியை பார்த்தோன்னு வச்சுங்களேன், இட் இஸ் அ டேர்ன் அரவுண்ட் இன் த மேஜர் ஸ்டாக்ஸ் லைக் HDFC பேங்க், கோல் இந்தியா, ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். பட் மார்க்கெட் இன்றைய தினம் ஒரு இன்ட்ராடே வாலட்டிலிட்டியை அதிகமாக உணர முடிஞ்சது டியூ டு குளோபல் ட்ரேட் அன்சர்டனிட்டிஸ்ன்னு சொல்லலாம். அதேமாரி யூஎஸ்னுடைய ரெசிப்ரோக்கல் டேரிஃப் இம்போஸ் பண்ணுறதற்கு இல்லையா, அது ஒரு மாடரேட் ஏர்னிங்ஸ் அண்டு பர்சிஸ்டன்ஸ் ஃபாரின் அவுட்ஃப்ளோஸ் எல்லாமும் சேர்ந்தது என்று சொல்லலாம். நாம் காலையிலேயே இதை பற்றி நம்மளுடைய ஷார்ட்ஸில் ஓரளவுக்கு நமக்கு என்ன மாதிரியான ஒரு இன்புட் இருக்கும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கோம். அதேமாரி நிஃப்டி பார்த்தோம்னா ஒரு 30 புள்ளிகள் அதிகரித்து 22,959 இன்ட்ராடே லோ ஆஃப் 22,725. அதேமாரி சென்செக்ஸ் பார்த்தோம்னா 57 புள்ளிகள் அதிகரித்து க்ளோசிங் 75,996. அதுவும் இன்ட்ராடே லோ ஆஃப் 75,294 போத். அதுமாரி நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்னு பார்த்தோம்னா அதுவும் ஒரு பாசிட்டிவ் டெரிட்டரிக்கு இன்றைய தினம் பவுன்ஸ் ஆகிருக்கு. காலையில் 0.82 கீழே விழுந்தது, ஒரு மார்ஜினலாக ரெக்கவர் ஆகிருக்குன்னு சொல்லலாம். ரெக்கவரிங் நெய்லி 3% ஃப்ரம் இன்ட்ராடே லோ அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் அட்வான்சஸ் பார்த்தோம்னாக்க 854, டிக்ளைன்ஸ் 1599. அதேமாரி நிஃப்டி 500 ஸ்டாக்ஸ் பார்த்தோம்னா அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ இஸ் 1:1. ஸோ ஷார்ட் கவரிங் அட் லோவர் லெவலில் இன்றைய தினம் பார்க்க முடிஞ்சது. போத் நிஃப்டி மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப்பும் நியர்லி 10%க்கு மேலே இந்த 8 நாளில் விழுந்திருக்கிறது குறிப்பிடத்தக்கது. மேலும் ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் இன்வெஸ்டர்ஸ் கன்சர்ன் ரிகார்டிங் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் செல்லிங்கை பற்றி அவங்களும் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியா ஒரு ஸ்ட்ராங் ரிசல்ட்ஸை கொடுக்கக்கூடும். அதுமாரி who are looking profits they will come again to Indian market அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இன்றைக்கி ஒரு பெஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. மேலும் குளோபலாக பார்த்தோம்னா ஏஷியன் யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் ஒரு மிக்ஸ்டாக இருந்தது இன்றைய தினம். இன்வெஸ்டர்ஸ் அது ஒரு குளோபல் எக்கனாமிக் அவுட்லுக்காக. இதுமாரி டொனால்ட் ட்ரம்ப் அந்த ட்ரேடு வார் அப்படிங்கிறத ஒரு பாசிட்டிவாக இருக்கக்கூடும் என்ற எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இன்றைய தினம் அமெரிக்க பங்கு சந்தைகள்லாம் பிரசிடென்ட் டேக்காக க்ளோஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம். மேலும் துறைகளை பார்க்கும் பொழுது செக்டரல் பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஃபார்மா மற்றும் ஹெல்த் கேரில் இருந்தது. அதர் ஹேண்ட் ஆட்டோ, மீடியா, ஐடி இவையெல்லாம் ஒரு நோட்டபிள் டவுன் சைட்னு சொல்லலாம் ப்ராஃபிட் புக்கிங்கில். இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸில் அதானி என்டர்பிரைசஸ், பஜாஜ் ஃபின்சர்வ், இண்டஸ்இண்ட் பேங்க், பவர் கிரிட் கார்பரேஷன், ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், அல்ட்ராடெக், அதானி போர்ட்ஸ், கோல் இந்தியா, ONGC, கிராசிம் இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கிய பங்குகளில் M&M இன்றைக்கி பெருசாக விழுந்தது அதுதான் சொல்லலாம். ஆனால் அவங்க EVயில் நிறைய வண்டியை புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய சேல்ஸ் அதிகரிக்குது, ஆனால் மார்க்கெட்டில் அந்த ஷேர் ப்ரைஸ் விழுது. இதுக்கும் சம்மந்தமே இல்லைங்கிறது தான் இதில் நம்ம எடுத்துக்கணும். அதுபோல் பாரதி ஏர்டெல், விப்ரோ, TCS, இன்ஃபோசிஸ், BEL, ICICI பேங்க், LNT, HDFC லைஃப், ஆக்சிஸ் பேங்க் இவையெல்லாம் வீழ்ச்சியடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். மார்க்கெட் பிரெத்தை பொறுத்தவரை பார்க்கும்பொழுது அட்வான்ஸ் டிக்ளைன் ரேஷியோ வைத்து பார்க்கும்பொழுது பிரெத் டிக்ளைன் ஆகிருக்கு. அதாவது ஒரு கான்ஷியஸ் மூமெண்ட்டில் க்ளோசிங்கில் பையிங் வந்திருப்பது நாம் பார்க்க வேண்டும். அதுமாதிரி வாலட்டிலிட்டி இண்டெக்ஸும் ஒரு 4.71% அதிகரித்திருக்கிறது. ஸ்லைட் இன்க்ரீஸ் இன் மார்க்கெட் வாலட்டிலிட்டி அப்படின்னு சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் டாப் கைனஸ் அதர் தான் நம்மளுடைய நிஃப்டி 50 பார்த்தோம்னா
லைக் காட்ரே ஃபிலிப்ஸ் கிட்டத்தட்ட 16% ஏறி இருக்கு. கிளாஸ்கோ ஃபார்மா 16%, தென் மணப்புரம் ஃபைனான்ஸ் 8.46% அதிகரித்திருக்கிறது. டாப் லூசர்ஸில் கே ஃபின்டெக் 10%, பிடிசி 8.7% அண்ட் ட்ரெண்ட் அது ட்ரிவேணி டர்பின் பார்த்தோன்னா 7% விழுந்திருக்கு. ஸோ நண்பர்களே, இன்றைய தினம் காலையில் மார்க்கெட் வந்து ஓப்பனிங் 22,809. ஸோ அதிலிருந்து ஒரு லோ 22,725 கிட்டத்தட்ட 10லேருந்து ஒரு 10.15 அதை வந்து முடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ அதன் பிறகு சந்தைகள் ஏற ஆரம்பித்தது 22,974. கிட்டத்தட்ட இன்றைக்கி வந்து ஒரு 250 புள்ளிகள் ஹைக்கும் லோக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். க்ளோசிங்லேயே ஹை கிட்ட தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் பார்த்தோம்னாக்கா அதிகரித்திருக்கிறது. நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் எபோவ் அவரேஜ், பேங்க் நிஃப்டி ஃபியூச்சர் வால்யூம் ஆவரேஜாக இருக்குது. சந்தைகளை பொறுத்தவரை 23,185க்கு மேலே மார்க்கெட்டில் ஒரு பையிங் இன்ட்ரெஸ்ட் வரும். நாளை தினம் வாங்கி விற்பதற்கு இருக்கும் ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் டே.